Seriously, I don't feel like being in a democratic country. Students-kaga, நம்மளோட education system-kaga, and for a better future of a nation, Sonam Wangchuk is on a hunger strike for past 20 days. I think by now almost எல்லாருக்கும் இவர் யாரு and எதுக்காக இந்த ஸ்ட்ரைக்னு தெரிஞ்சிருக்கும். கவர்மெண்ட் இது வரைக்கும் எந்த ஒரு ரிப்ளையும் கொடுக்காம ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்காங்க. and I don't know what are they waiting for. ஸோ கவர்மெண்ட் இதை பத்தி எதுவுமே பேசலனாலும் நம்ம அவங்கள பேச வைக்கணும். அவர் கூட இந்த ஸ்ட்ரைக்ல நம்மளால கூட நின்று சப்போர்ட் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் நம்மளோட இந்த இஷ்யூவை பத்தி நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணி அவருக்கு நம்ம சப்போர்ட்டை தெரிவிச்சுக்கணும்ட்டு ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரி ஒன். இது வரைக்கும் நிறைய பேர் இந்த மாதிரி ஹங்கர் ஸ்ட்ரைக்ஸ்ல இருந்திருக்காங்க. பட் ஐ திங்க் திஸ் ஸ்டோரி ஷுட் பி சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் நம்ம பேசினா அங்க ஏதாவது மாற்றம் வருமானா கண்டிப்பா வரும். நம்ம எல்லாரும் இதை பத்தி பேச 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 கவர்மெண்ட் வில் ஹாவ் நோ அதர் சாய்ஸ் தேன் டு ரெஸ்பாண்ட் ஃபார் இட். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இப்போ நடந்த தமிழ்நாடு எலெக்ஷன் தான். எல்லாரோட குரலும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நீங்களே பார்த்துருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஹாஃப் அன் ஹவர்ல மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ். இதெல்லாம் நடக்கும் போது இதுவும் நடக்கும். நம்மளால முடியாத ஒரு விஷயத்த நமக்காக யாரோ ஒருத்தர் அவரோட உயிரை பணிய வச்சு செஞ்சுட்டு இருக்கும் போது நம்மளால முடிஞ்ச பேர் மினிமமான ஒரு வாய்ஸ் அவுட் பண்ணி அவருக்கு சப்போர்ட் பண்ணிக்கணும்னு நான் எல்லாரையுமே ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். And I also pray to this universe to give him the energy to successfully complete this strike on his favor. And also அவர் இந்த ஸ்ட்ரைக்கை முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் ஒரு ஹெல்த்தி அண்ட் ஹாப்பி லைஃப்பை லீட் பண்ணோன்னு நான் இந்த யூனிவர்ஸ் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன். And please spread positivity for his good health. Thank you.